அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மத்திய மற்றும் தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் உதவியாளருக்கான பணியிடங்கள் வெளியிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இப்போ வெளியிட்டுட்டாங்க. 6/8/2025 ஆகஸ்ட் 6ஆம் தேதி உங்களுக்கு அறிவிப்பு வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் கூட்டுறவு சங்கங்கள்லையும் உங்களுக்கு உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்கையும் மாவட்ட வாரியாக வெளியிட்டுட்டாங்க. இப்போ மாவட்ட வாரியாக எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது, இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு என்ன, கல்வி தகுதி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த முறையில் இந்த பதவிக்கு உங்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற முழு விவரம் இந்த ஒரு வீடியோவிலே பார்த்துடலாம். எல்லா மாவட்டத்துக்கும் 38 மாவட்டத்துக்குமே உங்களுக்கு அறிவிப்பு வந்தாச்சுங்க. ஒரு மாவட்டத்துக்கு வரல, 2 மாவட்டத்துக்கு வரலங்கிற பேச்சே கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் இந்த உதவியாளர் நோட்டிஃபிகேஷனுக்கு எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது, மாவட்ட வாரியாக எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதற்கு பிறகு மற்ற விவரங்கள் பார்க்கலாம். இப்போ சென்னை மாவட்டத்துக்கு 194 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. கோயம்புத்தூருக்கு 90 காலி பணியிடங்கள், கடலூருக்கு 47 காலி பணியிடங்கள், செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 126 காலி பணியிடங்கள், திண்டுக்கலுக்கு 98 காலி இடங்கள், மதுரைக்கு 100 காலி இடங்கள், தென்காசிக்கு 34 காலி இடங்கள், கள்ளக்குறிச்சிக்கு 46 காலி இடங்கள் இருக்குது, சேலம் மாவட்டத்துக்கு 148 காலி இடங்கள் இருக்குது, மயிலாடுதுறைக்கு 33 காலி பணியிடங்கள் இருக்குது, நாகப்பட்டினத்துக்கு 18 காலி இடங்கள் இருக்குது, நாமக்கலுக்கு 75 காலி இடங்கள் இருக்குது, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 44 காலி இடங்கள் இருக்குது, திருச்சி மாவட்டத்துக்கு 81 காலி இடங்கள் இருக்குது, தருமபுரி மாவட்டத்துக்கு 104 காலி இடங்கள் இருக்குது, திருவாரூருக்கு 39 காலி இடங்கள் இருக்குது, வேலூருக்கு 76 காலி இடங்கள், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு 29 காலி இடங்களும், விழுப்புரம் மாவட்டத்துக்கு 44 காலி பணியிடங்கள், திருவள்ளூர் மாவட்டத்துக்கு 80 காலி பணியிடங்கள், தூத்துக்குடி மாவட்டத்துக்கு 90 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க, ஈரோடு மாவட்டத்துக்கு 83 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு 50 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க, நீலகிரிக்கு 50 காலி இடங்கள், திருப்பூருக்கு 22 காலி இடங்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு 49 காலி இடங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு 77 காலி இடங்கள், திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு 109 காலி இடங்கள், சிவகங்கை மாவட்டத்துக்கு 67 காலி இடங்கள், ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு 45 காலி இடங்கள், திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு 41 காலி இடங்கள், அரியலூர் மாவட்டத்துக்கு 28 காலி இடங்கள், கரூர் மாவட்டத்துக்கு 43 காலி இடங்கள், பெரம்பலூர் மாவட்டத்துக்கு 39 காலி இடங்கள், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு 32 காலி இடங்கள், தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு 45 காலி இடங்கள், தேனி மாவட்டத்துக்கு 30 காலி இடங்கள், விருதுநகர் மாவட்டத்துக்கு 36 காலி இடங்கள். இப்போ நம்ம இந்த 38 மாவட்டத்துக்கும் இந்த கூட்டுறவு வங்கி மற்றும் தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் உதவியாளருக்கான காலி பணியிடங்கள் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு சாம்பிள் நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். காலி பணியிடங்கள் மட்டும்தான் மாவட்டத்து வாரியாக வேரி ஆகுது, மற்ற விவரங்கள் எல்லாமே ஒன்று தான். இப்போ நம்ம சென்னை மாவட்டத்துக்கான அறிவிப்பு எடுத்திருக்கேன். மற்ற விவரங்களை இது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதுங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1/2025 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளை ஒரு காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது, அடுத்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் தவிர மற்ற மத்திய மற்றும் தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் அறிவிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். 1/2025 அப்புறம் 2/2025 சொல்லிட்டு ரெண்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. இது உங்கள் ஒவ்வொரு மாவட்டத்து நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, அதை பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த உதவியாளருக்கான, அதாவது மத்திய கூட்டுறவு வங்கியில் உள்ள உதவியாளருக்காக ஃபஸ்ட்டு ஒரு வேக்கன்சி கொடுத்து அது எத்தனை கேட்டகரி வைஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அது உங்கள் கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சம்பள விகிதம் இந்த சைடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆரம்பத்தில் 23,640 இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
அப்புறம் 77,495 வரைக்கும் உங்களுக்கு சேல்ரி போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மத்திய கூட்டுறவு வங்கி இல்லாமல் மத்திய மற்றும் தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் வந்து எங்கெங்கே காலி பணியிடங்கள் இதற்கு உதவியாளருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை, நகர கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு கடன் சங்கம், பணியாளர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடக்க கூட்டுறவு சங்கத்துக்கு கீழே காலி பணியிடங்கள் உங்களுக்கு 2வது நோட்டிஃபிகேஷனாக உங்கள் நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அதில் பார்த்தோம்னா கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் 11,000லேருந்து 45,100 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. நகர கூட்டுறவு வங்கியில் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்னாக்க அதுக்கு வந்து 11,900லேருந்து 32,450 வரைக்கும் சம்பளம் உண்டு. நகர கூட்டுறவு கடன் சங்கத்தில் 15,000லேருந்து 47,600 வரைக்கும் கொடுக்குறாங்க. பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கத்தில் 15,000லேருந்து 47,600 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது மாவட்ட வாரியாக வேரி ஆகும். நீங்கள் உங்கள் மாவட்ட நோட்டிஃபிகேஷனை பார்க்கும்போது இப்போ நான் முதல்ல சொன்ன அந்த காலி பணியிடங்களுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் எவ்வளவு, எந்தெந்த பிரிவுக்கு வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மற்ற பொதுவான விவரங்களை இதில் நம்ம பார்க்க போகிறோம். வயது வரம்பு, அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கான டேட்டு நீங்கள் பார்த்துக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 29/8/2025. அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க 29/8/2025. இதுதான் இப்போ எல்லா மாவட்டத்துக்குமே கடைசி தேதி 29/8/2025க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்னை நோட்டிஃபிகேஷனில் 11/10/2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதையும் தெரிஞ்சுக்கணும். நான் அதை பற்றி விவரமாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வயது வரம்பு பார்க்கலாம். உங்களுக்கு விண்ணப்பதாரர் 18 வயது குறையாதவங்க இருக்கணும். ஓகேங்களா, 18 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க வயது வரம்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அதிகபட்ச வயது வரம்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் முஸ்லீம் மற்றும் இவ்வகுப்புகளை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வயது வரம்பு அதிகபட்சம் இவ்வளோதான்னு கிடையாது, வயது வரம்பு இல்லை. அதாவது அதிகபட்ச வயது வரம்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இதர வகுப்பினரில் ஓசியில் வந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும், அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அனைத்து இணைத்து சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கும் வயது வரம்பு கிடையாது. ஆதரவற்ற விதவைகளுக்கும் உங்களுக்கு வயது வரம்புன்னு ஒன்று கிடையாது. அடுத்து இதர வகுப்பினை சார்ந்த ஓசி சார்ந்த முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து 50 வயதாகவும், இதர வகுப்பினர் ஓசி சார்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 42 வயதாகவும் உங்களுக்கு அதிகபட்ச வயதாக கொடுத்துருக்காங்க. இதுதான் வயது வரம்பு. பெரும்பாலும் வயது வரம்பில் பிரச்சனை இருக்காது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கு இது தான் இருக்கும். அடுத்து கல்வி தகுதி, முக்கியமான விஷயம். நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணுங்க. 10, 12 டிகிரி இந்த ரேஞ்சில் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு கூடுதலாக கூட்டுறவு பயிற்சியை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு பயிற்சி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா முடிச்சிருக்கணும். அது எந்த அடிப்படையில் நீங்கள் கூட்டுறவு பயிற்சி முடிச்சிருக்கணும்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சி. அதாவது அங்கே டிப்ளமோ ஆன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஒரு கோர்ஸ். அதை கம்ப்ளீட் பண்ணவங்க, டிகிரியோட கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் நடத்தப்படும் உயர் கூட்டுறவு பயிற்சி ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது சென்னை நோட்டிஃபிகேஷனால் இப்படி ஒன்று இது இருக்குது. இப்போ உங்கள் மாவட்டத்து நோட்டிஃபிகேஷனில் எங்கெங்கே முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது இந்த கல்வி தகுதி கீழே கொடுத்துருப்பாங்க. அதாவது கீழ்காண்பவை கூட்டுறவு பயிற்சியாக கருதப்படும் சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அதில் தெரிஞ்சுக்க முடியும். இதில் நீங்கள் அந்த கூட்டுறவு பயிற்சி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். பின்வரும் பட்டப்படிப்பு படித்தவர்கள் கூட்டுறவு பயிற்சி பெறுவதிலிருந்து விலக்கப்படுகிறார்கள். கூட்டுறவு பயிற்சி தேவையில்லை, அது யாராக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் டிகிரி முடிச்சதில் வைகுந்த மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் பூனே வழங்கும் முதுநிலை வாணிப மேலாண்மை கூட்டுறவு பட்டம் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் கூட்டுறவு பயிற்சி வாங்கணும்னு அவசியம் இல்லை, அந்த டிகிரியோட அப்ளை பண்ணிக்கலாம். பிகாமில் ஆனர்ஸ் அதாவது கூட்டுறவு அதை நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் கூட்டுறவு பயிற்சி பெற வேண்டியதில்லை. எம்காமில்
கூட்டுறவு பயிற்சி கூட்டுறவு அது படிச்சிருந்தாலும், எம்ஏல கூட்டுறவு சம்பந்தம் அந்த கூட்டுறவு படிச்சிருந்தாலும், பல்கலைக்கழக மானியக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் கூட்டுறவில் முதுநிலை பட்டப்படிப்பு முடித்தவங்களும் நீங்கள் கூட்டுறவு பயிற்சி பெற்றுக்கணும்னு தேவையில்லை. பிஏல நீங்கள் கூட்டுறவு பிடிச்சிருந்தாலும் ஓகே தான். பிகாமில் கூட்டுறவு முடிச்சிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, கூட்டுறவு பயிற்சி தனியாக படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் அதுதான் ஒரு கோர்ஸாகவே டிகிரியில் முடிச்சிருக்கீங்கிற பட்சத்தில் கூட்டுறவு பயிற்சி தேவையில்லை. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டுறவு பயிற்சி அவசியம். அவங்க உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க எந்த நிறுவனத்தில் கீழே வர்ற மாதிரி உங்களுக்கு கூட்டுறவு பயிற்சி வழங்கியிருக்கணும், நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் நீங்கள் முடிச்சிருந்தா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாதவங்க அப்ளை பண்ண முடியாது, அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து விண்ணப்ப கட்டணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர், பழங்குடியினர், அனைத்து பிரிவையும் சார்ந்த மாற்றுத்திறனாளிகள், அனைத்து பிரிவையும் சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் ஆகியோருக்கு விண்ணப்ப கட்டணம் 250 ஆகவும், இதர பிரிவை சார்ந்தவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் 500 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 500 அப்ளிகேஷன் ஃபீஸ், மற்றவங்களுக்கு 250 அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும், ஆன்லைன் மெத்தடில் அப்ளை பண்ணணும். மாவட்ட அந்த ஆட்சேர்ப்பு நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட வரைய ஒரு வெப்சைட் இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். அந்த மாவட்ட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனையும் உங்கள் மாவட்டத்துக்கான அப்ளை லிங்க்கும் அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே ரேஷன் கடைக்கு ஒரு நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்கள்ல, சேல்ஸ்மேன் பேக்கெட்ஸ்க்கு, அதே வெப்சைட்டு தான் இந்த அப்டேட்டும் அங்கே தான் வந்திருக்கும். சரியா? நீங்கள் குழப்பிக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் அந்த விஷயத்தையும் சொல்கிறேன். அது மாவட்ட வாரியாக ரேஷன் கடைக்கு அப்ளை பண்ணும்போது உங்கள் மாவட்டத்துக்கான வெப்சைட்டில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதே வெப்சைட்டில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிருக்கு. அங்கே போய் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 29/8/2025. ஓகேங்களா? ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த பதவிக்கு தேர்வு செய்யும் முறை உங்களுக்கு எழுத்து தேர்வு வைப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களை செலக்ட் பண்ணிவிட்டு எழுத்து தேர்வு கூப்பிடுவாங்க. அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. எழுத்து தேர்வு முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு நேர்முக தேர்வு இன்டர்வியூ இருக்குங்க. இந்த ரெண்டையும் வச்சு தான் உங்களை தேர்வு செய்வாங்க. ஓகேங்களா? எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வில் நீங்கள் பெற்ற மதிப்பெண்களை வச்சு அடிப்படையில் உங்களை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டு கொடுப்பாங்க. அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதர நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தரவாக படிக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கான அந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இருக்குது. அதுலேயே நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் ரெண்டுமே இருக்கும். உங்கள் மாவட்டத்துக்கான வெப்சைட் லிங்கில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்கை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த கூட்டுறவு கோஆப்ரேட்டிவ் ரிலேட்டடான கோர்ஸ் முடித்த அவங்க நண்பர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப் சர்வே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ.